இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதி திரு அவை புனித யோசேப்பு மரியாளின் கணவர் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. தவ காலத்திலே நாம் கொண்டாடுகின்ற ஒரே ஒரு விழாவாக இவ்விழா காணப்படுகின்றது. திரு யோசேப்பு மரியாவின் கணவர், அதே போல மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாவார். இன்றைய நற்செய்தியிலே புனித யோசேப்பு நேர்மையாளராக எமக்கு காண்பிக்கப்படுகின்றார். மரியா கருவுற்றிருக்கின்றார் என்றது தெரிந்ததும் அவளுக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்று நேர்மையோடு தாமாக விலகிவிட எத்தனிக்கின்றார். கனவிலே வானதூதர் அவருக்கு அறிவுறுத்தியபடி மரியாவை அவர் மீண்டும் மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே பிறப்பதற்கு அவர் காரணமாய் இருக்கின்றார். வளர்ப்பு தந்தையாக மீட்பு திட்டத்திலே ஒரு பங்கு வகிக்கின்றார். இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, சூசை தந்தையினுடைய அந்த மனநிலை தவ காலத்திலே எமக்கும் வர வேண்டும். எம்மை நம்புகின்றவர்களை, எம்மோடு கூட இருக்கின்றவர்களை, எம்மோடு பயணிக்கின்றவர்களை நாம் அவமானப்படுத்தக்கூடாது. அது மாத்திரமல்ல, இறை திட்டம் வெளிப்படுத்தப்பட்டதும் அவர் முணுமுணுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த தவ காலத்திலே நாம் ஜெபிப்போம். சூசை தந்தையினுடைய நேர்மை தன்மை, இறை திட்டத்திற்கு இடம் கொடுக்கும் இந்த தன்மை எங்களுடைய வாழ்வாக மாறி நாமும் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்களை பங்கெடுத்து அதற்கு சாட்சிகளாக மாறிட மன்றாடுவோம். ஆமென்.